ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு ஏரியாவில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் அங்கே எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து 23 டிகிரி நார்த்லேருந்து 23.5 டிகிரி சவுத் வரைக்கும் நமக்கு வந்து டெம்பரேச்சர்ன்றது வந்து டாபிக், அதாவது லேட்டிடியூட் ரேஞ்சுன்றது இருக்கும். ஸோ நியூயார்க்குன்ற கொலம்பியா எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 1400 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் நியூயார்க்கில் எடுத்துக்கிட்டோன்னா வந்து 41 டிகிரி நார்த் அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்கு. அண்ட் 105 ஸ்பீசிஸ் இருக்காங்க. கிரீன்லாண்டுன்றது 71 டிகிரி நார்த் அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கு. அங்கே வந்து 56 ஸ்பீசிஸ் இருக்காங்க. இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் வந்து ட்ராபிக்கல் லேட்டிடியூட் தான். இங்கே வந்து 1200 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்குமே வந்து ட்ராபிக்கல் ரீஜன் இருக்குல்ல, லைக் ஈக்வேடர், இதுலலாம் வந்து 10 டைம்ஸ் மெனி ஸ்பீசிஸ்ன்றது இருக்கும். அண்ட் மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் வாஸ்குலைஸ்டு பிளான்ட் இருக்கும். நீங்கள் ஈக்குவல் டு ஏரியா இன் டெம்பரேட் ரீஜன் லைக் மிட் வெஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அமேசானியன் ரேப் ஃபாரஸ்ட்ன்றது வந்து சவுத் அமெரிக்கா. ஓகே, இது வந்து பயோடைவர்சிட்டின்றது வந்து இதுதான் பயோடைவர்சிட்டி ஆன் எர்த். இதில் வந்து 40,000 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு. அண்ட் 3,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. அண்ட் 1,300 ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. அண்ட் 427 ஆஃப் மேமல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 427 ஆஃப் ஆம்பிபியன்ஸ் இருக்கு. 378 ஆஃப் ரெப்டைல்ஸ் இருக்கு. ஸோ மோர் தென் 1,25,000 ஸ்பீசிஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் இருக்காங்க. ஸோ பிளான்ட்ஸ்னால் தாவரங்கள், ஃபிஷஸ்னால் மீன், பேர்ட்ஸ்னால் வந்து பறவை, மேமல்ஸ்னால் வந்து பாலூட்டி, ஆம்பிபியன்ஸ்னால் வந்து நிலத்துலேயே வாழும், நீர்லேயே வாழும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ரெப்டைல்ஸ்னால் வந்து ஊர்வன. நெக்ஸ்ட் இன்வெர்டிபிரேட்ஸ்னால் வந்து முதுகு தண்டு இல்லாதவங்களா தான். சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, அதான் மழை பொழிஞ்சுனே இருக்கலாம். இந்தமாரி காட்டெல்லாம் இன்னும் லீஸ்ட்டாக வந்து 2 மில்லியன்ஸ் ஆஃப் இன்செக்ட் ஸ்பீசிஸ் வந்து நம்ம இன்னும் டிஸ்கவர் பண்ணாமல் நேம் பண்ணாமல் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு கெஸஸாக சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதுக்கு ஏன் ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்குன்னா வந்து ரிமைண்ட் அது வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது மில்லியன் இயர்ஸ்க்கு. அண்ட் எவல்யூஷனரியாக அது வந்து சேஞ்ச் ஆகும்ல, அவங்களோட பரிணாம வளர்ச்சின்றது வந்து அதுக்கு வந்து டைமும் எடுக்கும் ஸ்பீசிஸ் டைவர்சிஃபிகேஷனுக்கு. நெக்ஸ்ட் ட்ராபிக்கல் என்வரன்மெண்ட்ன்றது டெம்பரேட் மாதிரி கிடையாது. டெம்பரேட்னா என்னது, குளிர் பிரதேசமாக இருக்கிற அந்த மாரி ஆயிடும். ஸோ லெஸ் சீசனலாக இருக்கும். அண்டு ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்டு மோர் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மழை பெய்யும் வெயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதாக இருக்கும். அண்ட் என்வாயன்மெண்ட்டுன்றது வந்து நீச்சி ஸ்பீசிஸ், ஒரு புது ஸ்பீசிஸ் உருவாகிறதுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இதனால கிரேட் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் மோர் சோலார் எனர்ஜி அங்கே அவைலபிளாக இருக்கிறதுனால ட்ராபிக்கில், ஸோ அங்கே நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டின்றது ஹையராக இருக்குது. ஓகே, ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். ஸோ ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட், இவர் வந்து ஒரு ஜியோகிராஃபர். இவர் யாருன்னா வந்து அலெக்சாண்டர் ஓன் ஹம்போல்ட். ஓகே, இவர் வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் ஜங்கிள். ஓகே, ஸோ அலெக்சாண்டர் ஓன் ஹம்போல்ட் என்ன பண்ணுறாருன்னா வந்து நமக்கு வந்து ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்ன்றதை வந்து நம்மளுக்கு தராரு. இவர் என்ன சொல்லுவார்னா வந்து எங்கே அந்த லாக் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு லாக் சி ப்ளஸ் ஜெட் லாக் ஏ அப்படின்றது, அதாவது எங்கே வந்து நமக்கு வந்து ஸ்பீசிஸ் ரிச், எங்கே வந்து ஏரியா வந்து அதிகமாக இருக்கும் அங்கே வந்து ஸ்பீசிஸ் ரிச்னஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதுமா வந்து அதுமாரி இன்னொன்று இதை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா வந்து ஃபுட்டு வந்து ரிசோர்ஸ் வந்து நமக்கு லிமிட்டடாக இருந்ததுன்னா வந்து நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அன்லிமிட்டெட் ஃபுட்டாக இருந்ததுன்னா வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். ஓகே, அதுதான் இங்கே இன்னும் கரெக்டாக சொல்ல போனா. ஸோ எஸ்ன்றது வந்து ஸ்பீசிஸ் ரிச்னஸ், ஏன்றது வந்து ஏரியா, ஜெட்ன்றது ஸ்லோப் லைன், அதாவது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், சின்றது ஒய் இன்டர்செப்ட். ஓகே,
நெக்ஸ்ட் இந்த ஜெட்டோட வேல்யூன்றது வந்து ஸ்மால் ஏரியா இப்போ கண்ட்ரி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களா, அதுக்கு வந்து 0.1லேருந்து 0.2 வரைக்கும் இருக்கலாம். இதே வந்து லார்ஜ் ஏரியா நம்ம ஒரு காண்டினென்ட் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், 0.6லேருந்து 1.2 வரைக்கும் இருக்கலாம் ஜெட்டோட வேல்யூ அதிகபட்சமாக. அவ்வளோதான். ஸோ மஸ்ட் ஸ்டீப்பராக தான் இருக்கும் நம்மளோட இது ஜெட்டோட வேல்யூன்றது. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஃப்ரூட்டிவோரஸ் ஈட்டிங், ஃப்ரூட்டிவோரஸ் ஃப்ரூட் ஈட்டிங், அதாவது பேர்ட்ஸு அண்ட் மேமல்ஸ் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க, ரைட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்டேபிளான கம்யூனிட்டி இருந்தால் தான் நமக்கு வந்து நமக்கு வேரியேஷன் இருக்காது. நமக்கு கிடைக்கிற ப்ரொடக்டிவிட்டியில் இயர் டு இயர்ன்றது வந்து நான் ரொம்ப வேரியேஷன்ன்றது வந்து நமக்கு இருக்காது. ஓகே, ஸ்டேபிள் கம்யூனிட்டின்றது நாட் ஷோ மச் வேரியேஷன். நம்ம ப்ரொடக்டிவிட்டியில் மச் வேரியேஷன்றது இயர் டு இயர் இருக்காது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரீசைலன்ஸ் ரெண்டாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, அதாவது மேன்மேட் ஆர் நேச்சுரல் எனிவேஸ் அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனாலும் சரி, அது வந்து தாங்கி வளர்றதுல அதுதான் ரெசிஸ்டன்ஸ், தாங்கி வளர்றது. ரீசைலன்னா அமைதியாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் டு இன்வெஷன் பை எனிதிங். இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து இப்போ ஒரு பூச்செடி அழகாக இருக்குன்னு எடுத்து வந்து வைக்கிறோம், அது இங்கே இருக்க இண்டிஜினியஸ் ஸ்பீசிஸ், அதாவது நம்ம இதுலேயே வந்து வளர்கிற அந்த ஸ்பீசிஸை வந்து அதை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால வந்து இதை வந்து கம்மியாக வளர்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி சொல்ல வருது. ஸோ இந்த மாதிரி என்ன ரீசன் வேணால் இருக்கலாம். ஸோ ஸ்பீசிஸ் ரிச்னஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி இஸ் டேவிட் டில்மன்றவர் வந்து ஸ்பீசிஸ் ரிச்னஸ். ஸோ டேவிட் டில்மன்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாங் டேர்ம் இக்கோசிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அவுட்டோர் பிளாட்ஸ் வச்சு இவர் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்த பிளாட்ஸ் இந்த டெல்மன், அதாவது இந்த பிளாட்ஸ் வச்சு சொல்கிறாருல, அது என்னென்னா மோர் ஸ்பீசிஸ்ன்றது ஷோ பண்ணுறது வந்து லெஸ் இயர் டு இயர் வேரியேஷனாக காட்டுது டோட்டல் பயோமாஸில் அப்படின்றத சொல்கிறாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ இன்க்ரீஸ் டைவர்சிட்டி கண்ட்ரிபியூட்ஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ எந்த டைவர்சிட்டின்றது வந்து எந்த ஸ்பீசிஸில் வந்து வேரியேஷனாக தான் வெரைட்டின்னு சொல்லுவோம்ல, வேரியேஷன் டைவர்சிட்டி தான். ஸோ இன்க்ரீஸ் வளர்கிற டைவர்சிட்டின்றது வந்து ஹையர் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். ஓகே, சொல்லுங்க. இல்லையே, திமிர விட்டேன். ஓ சரி சரி. அம்மா இப்ப நைட் வீட்டுக்கு வராங்க, ஆயாலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆயாலாம் அங்க இருக்கமாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்களா, எல்லாருமே வீட்டுல தான் இருக்காங்க. ஸோ நைட் வீட்டுக்கு வந்துடும், சாப்பாடு செஞ்சு வச்சிருமா அப்படின்ட்டாங்க. தெரியலையே, அதை பத்தி டீட்டெயில்ஸ் நான் எதுவும் கேட்டுக்கல. ஓகே, ஏங்கா சரி ஓகே சரிக்கா. இன்னைக்கு டிரைவர் வந்து சொல்லிட்டியா? ஓகே. சரி சரிக்கா. ஏதோ ஒன்றும் கிடையாதுதான். நானே நைட்டுக்கு மட்டன் குழம்பு இருக்கு, சிக்கன் குழம்பு. ஐயோ